தமிழ்நாட்டுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செஞ்சு எப்படியாவது அவரை முடைக்கிறேன்னு நினைக்கிறாங்க. அது கனவிலும் காணாது. கரூர்லேயும் சரி, கோயம்புத்தூர்லேயும் சரி, அரசியல் ஜாம்பவான் ஏன் இந்தளவுக்கு பயப்படுறாங்க, இந்தளவுக்கு யோசிக்கிறாங்கன்னு இப்போ வரைக்குமே புரியலை. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் தகர்த்தெறிந்து மீண்டும் வருவார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல திமுக எப்படியாவது ஜெயிச்சிருச்சேன்ற ஒரு வன்மத்தினால் மட்டுமே கக்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. செந்தில் பாலாஜி என்னும் ஆளுமை இருக்கிறதுனால கரூரில் அரசியல் செய்ய முடியாது என்பதற்காக மட்டுமே இப்படி ஒரு ஏற்பாடுகளை முன்னெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வெள்ளரிக்கை விட்டாலும் அதை தும்பு தூசமாக அப்படியே ஒன்றும் இல்லாத பேப்பர் மாதிரி கசக்கி தூக்கி போடுற மாதிரி ஆகிடுறாப்புல அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். அந்த ஒவ்வொரு துறையும் எந்த வெள்ளரிக்கை விட்டாலும் அண்ணன் தும்பு தும்சுமாக ஆகிடுறாப்புல. அதனாலவோ என்னமோ தெரியல, அண்ணன் மேலே பொய் குற்றச்சாட்டுகளையாக முன்வைக்கிறாங்க தமிழக அரசு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க, இதற்கு மேலே என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்தால் மட்டுமே தெரியும்.